வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். என்னென்னாங்க ஒரு டிஷ் பண்ணுறேன். அது என்ன டிஷ்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆமாம், என்னென்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு சரி வேறு எதுவும் வாங்க வேணாமன்னு பொரிகடலையை திரித்து வெல்லமும் திரித்து வச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா, சரி அதை போட்டு நம்ம சூடு பண்ணி கொஞ்சம் நெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோமே அப்படின்னு போட்டேன். அது கூட கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். பார்ப்போம், தேங்காய் மிட்டாயாக வருதா கடலை மிட்டாயாக வருதா தெரியல. ஓகே மக்களே, உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. வணக்கம் உறவுகளே, நான் செஞ்ச பர்ஃபி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போமா? செட்டான மாதிரி தான் இருக்குது, எடுத்து பார்ப்போம். ஓகே மக்களே, ஒரு செட் ஆகிடுச்சு. இது என்னன்னு பார்க்குறீங்களா? அக்கண்ணா மாதிரி நான் தான் அது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்தேன். பீஸ் போட்டு பார்ப்போமா? ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு பண்ணுறதுனால என்னால் எடுக்க முடியல. நான் பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். மக்களே, ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பர்ஃபி மாதிரி போடுறதுக்கு வரல, ஆனால் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு. அதனால் இதுக்கு பேர் வச்சுருவோமா? நாகேஷ் சார் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேர் வச்சுருவோமா? பொரிகடலை தேங்காய் பர்ஃபி வச்சுக்குவோமா? ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஓகேவா? நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் இதை பார்க்காதீங்க. எடுத்து பார்த்தேன், வரல, அதனால தான். ஓகேவாங்க? அதான் ஏதோ படத்தில் நம்ம விவேக் சார் சொல்லுவார்ல, வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிஷ் நல்லா வந்துருச்சுங்க. ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் பிளான் இல்லாமல் சும்மா பண்ணது தானே. நீங்கள் பாகு நல்லா கொஞ்சம் முருகலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பொரிகடலை வெல்லம் எல்லாம் திரிச்சிட்டு நெய் விட்டுட்டு நீங்கள் இதை சேர்த்து பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். தேங்காய் கண்டிப்பாக, தேங்காய் மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் தான் இதே காட்டிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது, திடீர்னு எடுக்கிற வீடியோ, அதனால தான். ஓகே மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? வாழ்க வளமுடன்.